நீங்கள் ரிதம் பேட் இல்லை ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சில குறிப்பிட்ட எக்ஸசைசஸ் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் முக்கியமானது சிங்கிள் ஸ்ட்ரோக் ரோல். சிங்கிள் ஸ்ட்ரோக் ரோல்னால் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் ஒர்க்கு லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க்கு இப்படி நம்ம ஆல்டர்னேட் பண்ணி நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக் ரோல் எப்படி வரும்னா ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இதை நம்ம இப்போ எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பேடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பேட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ரிதம் பேட் இல்லை ட்ரம்ஸில் நீங்கள் உட்காந்து கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி வாசிக்க போகிறோம் அப்படின்றத இந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நம்ம ரிஸ்ட் மூவ்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ரிஸ்ட் மூவ்மெண்ட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்கள் ரைட் ஹேண்டில் இப்படி ஸ்டிக்கை நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரிஸ்ட்டை மட்டும் இப்படி மூவ் பண்ண பாருங்கள், அப் அண்ட் டவுன். அப்போ தான் உங்களுக்கு ரிஸ்ட் மட்டும் மூவ் ஆகும். ஃபிங்கர் டெக்னிக் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். நம்ம இப்போ ரிஸ்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஃபுல் ஆர்ம் மூவ் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வாசிக்க தேவையில்லை. வெறும் ரிஸ்ட் மூமெண்ட்டை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்ம ஸ்பீடாக வாசிக்க முடியும். யூஸ்வலாக நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெட்ரோனோமில் செட் பண்ணிவிட்டு ஒரு 70 BPM இல்லை 80 BPM செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வாசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ரம் மேட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஆப்பில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னால், நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டெம்போ, இப்போ நீங்கள் 70 BPMலேருந்து ஒரு 150 BPM வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணணுன்னா அதுவாகவே தானாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு BPMல வந்து எவ்வளோ நீங்கள் அது எத்தனை பார்ஸ் நீங்கள் வேணும், சப்போஸ் 70 BPMலேருந்து 8 பார்ஸ் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் கூட நம்ம செட் பண்ணலாம். 70 முடிச்சுட்டு ஒரு பார் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா 80, அது ஒரு 8 டைம்ஸ். இந்த மாதிரி டெம்போவும் நம்மளுக்கு கூடும். அதேமாதிரி நம்ம எத்தனை டைம்ஸ் இந்த குறிப்பிட்ட டெம்போவில் வேணுமோ அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் ஒரு 70லேருந்து ஒரு 150 வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 80லேருந்து ஆரம்பித்து 180 வரைக்கும் போக போகிறோம். சில பேருக்கு கொஞ்சம் டக்குன்னு பண்ண வரும், சில பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். பட் நீங்கள் த்ரூ அவுட் ட்ரை பண்ணுங்கள். எந்த டெம்போ வரைக்கும் உங்களால் பண்ண முடியுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஈச் டெம்போ வந்து நம்மளுக்கு 8 டைம்ஸ் வரும். 8 டைம்ஸ் வந்துட்டு ஒரு பார் ரெஸ்ட்டு, 8 டைம்ஸ் வந்துட்டு ஒரு பார் ரெஸ்ட், இந்த மாதிரி வரும். உங்கள் ப்ராக்டிஸ் பேட் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணலாம். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 80 BPM நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கோங்க, ரிஸ்ட் மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஃபுல் ஹேண்ட் நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. ஈச் டெம்போ முடிஞ்சோடனே ஒரு பார் ரெஸ்ட் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் லைட்டாக கை ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். 3 4 1 2 3 4 5. இப்போ நம்ம 80ல் பண்ணிகிட்ருக்கிறோம். 6 7 8 2 3 4 1. இது பண்ண முடிஞ்சால் ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 90. 1 2. 2 ஸ்டிக்குமே ஈவன் ஹைட் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிக் மட்டும் அடுத்த ஸ்டிக்கோட டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது. 2 கையுமே நல்லா ஈவன் சவுண்ட் வரணும். நெக்ஸ்ட் 100ல் பண்ண போகிறோம். 1 2 3 4. இந்த கையை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல grip, நல்லா லூஸாக இருக்கணும். 7 8 110. அடுத்து 1 2 3 4 5 6 7 8. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டஃப்பாக போகுது. 1 2 3 4 5 6 7 8. இன்னும் ஃபாஸ்ட்டாக 1 2. நீங்கள் ஸ்பீடு ஏற ஏற நம்ம ஸ்டிக் ஹைட் வந்து நல்லா டவுன் ஆயிரும். இப்போ நம்மளால் ஃபாஸ்ட்டாக வாசிக்க முடியும். ஆனால் அதே சேம் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் 2 கையிலே வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக 2 3 4 5 6 7 8. இன்னும் முடியல இருக்குது. 1 2 3 4 2 3 4 5 6 7 8 3 4 1 2 3
4 5 6 7 8 ஏதாவது சேர்ந்து ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேரால் 70 to 100 முடிஞ்சிருக்கும், 150 முடிஞ்சிருக்கும், 180 கூட முடிஞ்சிருக்கலாம். பட் இது வந்து நம்ம ஸ்பீடாக வாசிக்கிறது இங்கே ஒரு கோல் இல்லை. இங்கே சேர்ந்து பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கும் போது உங்களால் எந்த டெம்போவெல்லாம் உங்களால் ரீச் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி இருந்திருக்கும். சப்போஸ் உங்களால் 100 தான் ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செட் பண்ணும்போது அந்த ஆப்பில் போய்ட்டு செட் பண்ணிவிட்டு 110 120 இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டெம்போ ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மெத்தட். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி ½ hour 1 hourலாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். இப்போ ஒரு 5 minutes கிடைக்குதா, அந்த 5 minutes கிடைச்சாலும் ப்ராக்டிஸ் பேட் ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் ஒன்றுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் முடிக்கிறதுக்கும், இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஒரு ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக டெய்லி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிஸ்ட்டு மறக்காமல் நான் வச்சுக்கோங்க. ரிஸ்ட் மட்டும் தான் மூவ் ஆகணும். ஹேண்ட் ஃபுல்லாக அப்படி மூவ் பண்ணி வாசிக்காதீங்க. ரிலாக்ஸாக வாசிங்க. இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ டெம்போ ரீச் பண்ண முடிஞ்சது கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி கிளாஸஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா ட்ரம்ஸ் பற்றி இல்லை ரிதம் பேடோ நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் கூட பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.